சரி, இப்போ தாளிச்சதை கொட்டிட்டு கீரை தண்டு கிழங்கு சொதி ரெடி. நல்ல வாசமாக இருக்கு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மட்டக்களப்பு முறையில், அதாவது மட்டக்களப்பில் அந்த காலத்தில், பழைய காலத்தில் எப்படி கீரைத்தண்டை கிழங்கோடு சேர்த்து சொதி வைப்பாங்களோ அந்த முறையை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது முருங்கைக்காய் தண்டு சைஸ் அளவுக்கு இருக்குது. இதை விட பெருசாகவும் வரும். மரவள்ளிக்கிழங்கு, கீரைத்தண்டு, அதாவது கிரீன் அமரந்த் ஸ்டேம், அதோட மாங்காய், நெத்தலி கிரவாடை சேர்த்து சொதி வைக்க போகிறேன். இந்த நெத்தலி கிரவாடை கொஞ்சம் சேர்க்கறத எங்களோட ஊர் பாசையில், எங்களோட ஊர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க மணப்புக்கு சேர்க்கிறதுன்னு சொல்லி. அதாவது அந்த சொதி கொஞ்சம் ஒரு வாசமாக இருக்கும் தானே, மணமாக இருக்கும், அதுக்காக மணப்புக்கு சேர்க்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சமாக சேர்க்கறது. இப்போ நான் கறி கூட்டி வைக்க போகிறேன். அதாவது 3வது தேங்காய் பால், அது ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் எடுத்து, செகண்ட் கோகோனட் எடுத்து, 3வதாக கொஞ்சம் தண்ணி விட்டு பிளெண்டர் அடித்து புளிவோம். அந்த பாலில் கீரைத்தண்டு, இதோடையே கூட மரவள்ளிக்கிழங்கு, மாங்காய், நெத்தலி கருவாடு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து, இதுக்குள்ளே நீங்கள் நெத்தலி கருவாட்டுக்கு பதிலாக டெண்டராக பிச்சு போடலாம், கருவாடாகவோ இல்லை ஃப்ரெஷ் ராலோ போடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். போட்டு இப்போ நான் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். பிறகு காணாட்டி பார்த்து போடலாம். அதோட மஞ்சள், எல்லாம் சேர்த்து இதை நாங்கள் மூடி அவிக்காமல் திறந்து தான் அவிக்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்குல ஹைட்ரஜன் சைனட் இருக்கிறதால இது திறந்து தான் அவிக்க வேணும், மூடி வைக்கக்கூடாது. சைவமாக செய்கிறதா இருந்தால் இந்த நெத்தலி கருவாடை எடுத்து போட்டு சைவ முறையில் செய்யலாம். இதில் இருக்கிற சத்துக்களை பார்த்திங்கன்னா மினரல்ஸ், அதாவது நீர்ச்சத்து, நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், ஜிங்க், அயன், விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்குது. ஹோப்பர். இப்போ கருவேப்பிலையே கொஞ்சம் எடுத்து கசக்கி போட்டு பிச்சு போடுவோம். இதே மாதிரி ரம்பலையும் சேர்ப்போம். இது எங்களுக்கு அந்த விட்டிலிகோன்னு சொல்லி, அதாவது வெண்புள்ளி நோய்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வெண்பட நோய்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த கீரைத்தண்டில் இருக்கிற ஹோப்பர், அயன் எல்லாமே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, ரம்பலை எல்லாம் போட்டிருக்கிறேன். கிழங்கு கீரைத்தண்டு எல்லாம் 3/4 வாசிப்பதம் அவிஞ்சிட்டுது. இந்த கீரைத்தண்டு சொதி நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால, இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதால பாடி ஹீட், அதாவது உடல் சூட்டை தணித்து உங்களோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ளும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் அதுக்கு ஓப்பன் போட்டு ஃபர்ஸ்ட் கோகோனட், சிலர் அந்த ஊற்றின ஹையோடு ஓ பண்ணுவாங்க. நான் ஓ பண்ணி போட்டே ஊற்றுறேன்னு என்ன சொன்னால், இந்த அடுப்பு ஹீட்டோட இந்த அடுப்போட ஹீட்டில் விடுற தேங்காய் பால், அதாவது ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க், அதுவும் அதில் தடிப்பு குறைஞ்சி, அதில் திக்னஸ் குறைஞ்சி தண்ணி பாலாக போயிடும். அப்போ உங்களுக்கு சொதியில் டேஸ்ட் இருக்காது. அதுக்காக ஆஃப் பண்ணி போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்கை விட்டால் அது அந்த ஹீட்லேயே அந்த மில்க் அவிஞ்சு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சொதி ரெடி. இப்படியோ விடலாம், நான் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து போடுறேன். சொதி ரெடி. வாசத்துக்கு அக்ஸரா வந்துட்டுது. அந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்த வாசனை, அந்த ரம்பையில் வெந்தயம் எல்லாம் போட்டு அந்த கீரைத்தண்டு கிழங்கெல்லாம் சேர்ந்து கொதித்து அந்த தேங்காய் பாலில் வர வாசனை சும்மா ஆளை தூக்குது. இந்த சொதியில் சுவை, வாசனை எல்லாமே தூக்கலாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம், ஷாப்பிங் நாங்கள் அதில் அக்ஸரா அந்த தண்ணியை கண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறோம்.
அக்ஷு அக்ஷு அனைவருக்கும் இந்நாள் அதிர்ஷ்டமுள்ளதாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் நன்றியுடன் தீபா.